இதுதான் என்ன மண்டைய ரொம்ப வருத்தி எடுத்துட்ட விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார், அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார். ஏன் ஊறுகாய் இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பு போட்டு விட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லையே. அப்போ இப்ப மரத்திலேருந்து உளுந்த பழம் 4வது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது. ஆனா ஊறுகாய் 1 வருஷம் நாள் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே இருக்க. உப்பு போட்டுட்டாங்க. உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நொன்னா மாத்தணும். அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனாரு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தகவல் போயிடுச்சு, வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்ல, நுண்ணுயிர் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அப்புறம் தான் இயற்கை எழுதினாரு. அப்ப அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமா அழிச்சு தள்ளிடலாம். அப்ப இது மண்டகுல ஒன்னதையும் உப்பு வேற எங்க உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுக்க வச்சுட்டு திங்கிறாங்க. ஆடு அறுத்து தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தடவி கயத்துல ஒத்து தொங்க விடுறான், உப்பு கொண்டான், வருஷம் முழுக்க வச்சு திங்கிறான், உயிரை கொண்டு விடுது. அப்படின்னா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்ப உப்பு கொண்டமும் கருவாடாவும் இருக்குன்னு நினைச்சாங்க யார். அப்பதான் இந்த தாடி என்னமே எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்க இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்துல கிடையாது.